இல்ல சார் 2 மாசம் டைம் வேணும் சார். 2 மாசம் டைம் கொடுக்க மாட்டாங்க. சரி கொடுக்க மாட்டேன்னா டைம் எடுத்தீங்களா ஒரு வாரம் டைம் எடுத்து டைம் பணத்தை கட்டணும் சார். நாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறோம் சார். அங்க டைம் கேக்குறோம். சரிங்க சார். நீங்க எங்கனா போங்க சார். நாங்க அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டு அழகா உட்கார வச்சு மீட்டிங் போட்டு தான் லோன் கொடுத்துருக்கோம். சரிங்க சார். சரியா? நீங்க ரெக்கார்ட்னா பண்ணீங்க, எதனா பண்ணீங்க. எதுக்கு ரெக்கார்ட் பண்ணிக்கிறீங்க? எங்களுக்கு எவிடன்ஸ் நாங்க பண்றோம். சொல்லுங்க. ரெக்கார்ட் பண்ணுங்க. நீங்க பண்ணுங்க. ரெக்கார்ட் பண்ணுங்க. நாங்க சொல்ற மாதிரி இருக்குது சொல்றோம். நாங்க வேற தப்பா சொல்றோம் நாங்க சார். பணம் வாங்க, பணத்தை கை நீட்டி வாங்கி வந்துக்கிறீங்க. அந்த பணத்தை கட்டுங்க. சரி டைம் கேக்குறீங்க, டைம் எடுத்துங்க, பணத்தை கட்டுங்க. வேலைக்கு போனா தான் சார் கட்ட முடியும். வேலைக்கு போறீங்க, எதுக்கு சார் காசு வாங்கிட்டீங்க சார்? அப்ப இத்தனை மாசம் கட்டலையா சார்? எத்தனை மாசம் கட்டிருக்கீங்க? எத்தனை மாசம் கட்டி சொல்லுங்க. சொல்லுங்க. வேலைக்கு போனா கட்டினோம் தான். இப்ப வேலைக்கு போகும்போது சிச்சுவேஷன் நான் சொல்றாங்க. டைம் எடுத்துங்க. எப்ப கட்டுறீங்க? எங்களுக்கு 2 மாசம் ஆகும் சார். எப்ப கட்டுறீங்க பணம்? 2 மாசம் ஆகும் சார். கொடுக்க மாட்டாங்க சார். டைம் கொடுக்க மாட்டாங்க. ஹாஸ்பிடல் ரிப்போர்ட்லாம் கொடுங்க. நான் ஆபீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்றேன். அது மாதிரி டைம் வேணும். அப்புறம் நான் ஆபீஸ்ல என்ன சொல்லுவாங்க கேட்டு சொல்றேன் உங்களுக்கு. சரிங்க சார். அந்த டாக்குமெண்ட் எடுத்துக்கோங்க. அந்த டாக்குமெண்ட் சீட்டு தான் சார் இருக்கும். இப்போ ஹாஸ்பிடல்ல டாக்குமெண்ட் கொடுத்தாங்களே, உடம்பு சரியில்லைன்னு சொல்றீங்களே, அந்த சீட்டு தான் சார் கொடுப்பாங்க சார். நான் ஹாஸ்பிடல்ல வீட்ல ஆபீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்றேன். எடுத்துட்டாங்க போங்க. எடுத்துட்டாங்க போங்க. நீங்க சொல்லிட்டீங்களே, அது ஹேண்ட் ஓவர் எடுத்துட்டு வாங்க. நான் ஆபீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்றேன். ஜெராக்ஸ் காப்பி கொடுங்க. ஜெராக்ஸ் காப்பி கொடுங்க. உங்களை வந்து வீடு பார்த்து ஆதார் கார்டு அதெல்லாம் செக் பண்ணி 2 நாள் மீட்டிங் வந்துச்சு. உங்களுக்கு லோன் கொடுத்து ஆபீஸ்ல கூப்பிட்டு சார் சொல்றீங்களா? நம்ம ப்ராப்ளம் அது நல்லா சமுதாயத்தில் எவ்வளோ இருக்காது நமக்கு வேண்டாம். நாங்கள் உங்களுக்கு லோன் பண்ணும்போது சரி, எப்பவுமே சரி, ஒரு சகோதரத்துடன் தான் நாங்கள் இருந்திருக்கோம். இல்லன்னு தப்பு சொல்லி மறுக்கலையே. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நீங்க இந்த மாதிரி பேசுறது உண்மையா ரொம்ப வருத்தமா இருக்கு. இருக்கிறது சொல்றேன் சார். அவங்க அம்மா பண்ணி 2 நாள் 3 நாள் டைம் கட்டி நீங்க வந்து மறுபடியும் கேட்பீங்க. அப்படி இருந்தா நம்ம கொடுத்துருவோம். எல்லாத்துக்கும் நம்ம சொல்லிடுங்க சார். ஓகே, நம்ம பேங்க் ரூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும். எல்லாம் தெரிஞ்சு மேல ஒரு ஹெட் ஆபீஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கு மேல நிர்வாகம் இருக்கு. இப்ப 2 நாள் 3 நாள் பணம் வரல. அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, கலெக்ஷன் ஸ்டாஃப் ஓகே மேனேஜர் ஒரு ஆத்து சார், இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு சார் அப்படின்னு நீங்களாச்சும் ஒரு ஆத்து அவருக்கு பேசுறீங்களா? நாங்க என்ன பண்ண முடியும் சொல்லு. எங்க தரப்புல நாங்களும் சொல்லிக்குவோம். நீங்களாச்சும் இப்போ வந்துட்டு போயிருந்த அப்பவே ஒரு போன் பண்ணி சார் இந்த மாதிரி சூழ்நிலை சார், உடம்பு சரியில்லை சார், நீங்களாச்சும் ஒரு போன் பண்ணுங்க சார். ரிப்போர்ட் வாங்குறோம் பாப்போம். நீங்களும் சொல்ல மாட்டீங்க. ஹாஸ்பிடல் ரிப்போர்ட் பண்ணுங்க. மத்தவங்க சொல்ற பேச்சு ஏதோ கேட்டுட்டு சமுதாயத்தில் சொல்றது மத்தவங்க பேச்செல்லாம் இல்ல சார். இது நான் சொல்றேன். ரிப்போர்ட் பண்ணுங்க. ஜெராக்ஸ் எடுத்துங்க. நீங்க என்ன உடம்பு சரியில்லைன்னு பாருங்க. இந்த ஹாஸ்பிட்டல் போனதெல்லாம் கேட்கறாங்க சீட்டு. அதெல்லாம் வச்சுக்கிறேன். அவங்க கட்டி ஆகணுமா? இந்த ஹாஸ்பிட்டல் சீட்டெல்லாம் வச்சுக்கிறேன். அதுக்கு முன்னே அவங்க போய் பார்த்துட்டு வந்ததெல்லாங்க பையில போட்டு வச்சுருந்தோம். பையடு எங்க சீட்டு அப்படியே வச்சு நம்ம பையில மொத்தம் ஹாஸ்பிட்டல் சீட்டுலாம் நீ எடுத்து வச்சாதான் வேணாம் தூக்கி போட்டான்னு எப்படி கிடைக்கும்? ஒரு பையில கொஞ்சம் தம்மா இருக்குது. அப்படியே போட்டு வச்சுட்டு நாங்கள் பார்த்தோம். நீ பால் தான் கொடு. ஆகட்டும் கூட குடும்பம் பார்க்கலாம். ஜெராக்ஸ் வாங்க நம்ம ஜெராக்ஸ் என்ன பாதிக்கும் நம்ம கேட்டு ஆஃபீஸுக்கு எடுத்துக்கலாம். ஜெராக்ஸ் ஒரிஜினல்
போட்டோ எடுத்துக்கோ. எனக்கு வேற டாக்டர் கேட்டேன், இது என்ன சார் பிரச்சனை, இது எத்தனை நாள்ல சார் வந்து கேட்டு நம்ம வந்து பேசுறேன். எனக்கு பிரச்சனை தான், அதுவும் நான் எடுத்து கொடுக்குறேன். நான் இது பாகத்தில் பார்த்துருக்கிறேன், அதுவும் காமிக்கிறேன் பாருங்க. இந்த பிரச்சனை உங்களுக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எப்போ இருக்கு? எனக்கு அது 1 வருஷமா இருக்கு சார். 1 வருஷமா இருந்துச்சு. நீங்க லோன் வாங்கும்போது சொல்ல வந்தானே சார் நல்லா ஆகிடும், நம்ம வேலைக்கு போய் கட்டிடலாம் தான் ஒரு கணக்கு போனோம் சார். லோன் கொடுக்கும்போது சொல்ல வந்தானே சார். அதான் சார் சொல்கிறேன், வேலைக்கு போய் தான் கட்டிடலாம்னு பார்த்தேன் சார். நல்லா இருக்கு, திடீர்னு இந்த மாதிரி ஆகி போச்சு. எக்ஸ்ட்ரா சுகர் வர வந்துச்சு, அதுக்கும் துஞ்சி சுகர் எல்லாம் இருந்துச்சு. சொல்லிருந்தீங்கன்னா நாங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணிருக்கோம் சார். அதுதான் சார் எனக்கு வாங்கி கட்டியிருந்தேன் சார். சொல்லிருந்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கோம். கொடுங்க சார், ஜெராக்ஸ் எடுத்து வைக்கிறேன். வாங்க சார், அப்புறமா கூட எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன், நீங்கள் வாங்கி எடுத்துன்னு போங்க. ரெகுலராக வரதை வாங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை பக்கத்தில் மணியான நீங்கள் அங்கே போய் கூட சொல்லுங்கள். ஆல்ரெடி போலீஸ் ஸ்டேஷனில் பேசிட்டு இந்த ஏரியாவில் இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லி லாயர்கிட்ட பேசுவார் திருநெல்வேலி. சரியா, எந்த பிரச்சனை நீங்களே வீடியோ எடுத்தாங்க பேச. சரியா, இது வந்து 2010-11 இந்த மாதிரிலாம் பிரச்சனை வந்துச்சு. சரி சார், அது அதே மக்கள் இன்னைக்கு 100% பேமெண்ட் கட்டுறாங்க. சரி சார், புரிதல் இல்லை மக்களுக்கு, அவ்வளோதான். நாளைக்கு எதனா பாதிக்க ஆதார் கார்டு லாக் ஆகும், நாளைக்கு அது லாக் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக அப்போ வருவாங்க. சரி, இது வந்து ஜெராக்ஸ் எடுத்துட்டு வர சொல்லுங்க, நம்ம இன்னொரு டாக்டருக்கு கொடுப்போம். சரி, இது எப்படி சார், இது என்ன பண்றது, எல்லாரும் சுகர்ன்றது எல்லாருக்குமே இருக்கு, பிறந்த குழந்தை கூட சுகர் இருக்கு. ஆமா சார், வேலைக்கு போக முடியும்னா இருக்கிற குழந்தைக்கே அதுதான் சார். இப்போ சுருன்னு குத்துது, அங்கே போய் வேலை செய்ய முடியல, நான் லீவ் எடுத்து போக முடியல. அவர் லோன் வீடியோ பார்க்கும்போது சொல்லிருந்தீங்கன்னா அப்போ வரலீங்களா, அப்போ நல்லா தான் இருந்துச்சு. நீங்க 1 வருஷமா இருக்குன்றீங்களா? அதான் சார், அது ஏன் ப்ராப்ளம் 1 வருஷமா இருக்குது. இப்போதான் சுகர் வந்தது சொன்னல சார், அதுவும் அமௌண்ட் கம்மி பண்ணி கொடுத்துருப்போம். மாத்திரை சாப்பிட்டுக்கிறேன் சார், அது நல்லா ஆயிடும், வேலைக்கு போயிடலாம். ஒரு நம்பிக்கையில தான் சார் வாங்கணும். சுச்சுவேஷன் இந்த மாதிரி ஆகி போச்சு சார். என்ன சார், அது மாத்திரை மண்டேட்டா நல்லா ஆயிடும். நான் கட்டணம் தான் சொன்னேன், இல்லை கட்டணம் சொல்லிடலாம் சார். இதுக்கு சூழ்நிலை சரியா தான் சொல்றேன். சூழ்நிலை நீங்க ஒரு 2 நாள் ஒரு நாள் கட்டுறேன், ஒரு வாரத்துல கட்டினா பரவாயில்ல சார். நல்லா ஆயிடுச்சுன்னா அப்போ கட்டுவேன், நல்லா ஆகணும்னா என்ன பண்ண முடியும் சார்? நல்லா ஆகலாம் சொல்லாதீங்க, எங்களுக்கு தான் வியாதி இருக்கு, அதெல்லாம் நாங்க சொல்லி தீனி கொடுமா. நீங்க கேட்கறதுக்கு நான் பதில் சொல்றேன் சார், வேற என்ன தப்பா சொல்லுவீங்களா? தப்பா சொல்ல, நான் உங்களுக்கு டைம் கொடுக்குறதா சொல்ல, இல்லன்னு சொல்லி நாங்க காசு வந்தா நானே பணம் சொல்லி வீடியோ எடுக்க வந்தானே, பேசும்போதெல்லாம் வீடியோ எடுக்கும் போது நீங்க அப்ப கரெக்டா இருக்கலாம் உங்களுக்கு எல்லாம். சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைனலா அந்த மணி அடிக்கிறது மட்டும் மறந்துடாதீங்க.